மட்டும் பேசி முடிச்சிடறேன். பலராம் பிரபு அடிக்கடி சொல்லுவார், ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற வார்த்தை வந்தோடனே அவர் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, எனக்கு பக்தி விகாஸ் மகாராஜ் தான் பாகவதம் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவார். உண்மையும் கூட. மகாராஜ் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பக்தியை தொடங்குவதற்கு காரணமாக இருந்திருக்கார். ஏன்னா நம்ம குருவுடைய கருணை இல்லாமல் எதையும் தொடங்க முடியாது. குரு அப்படிங்கிற ஒருத்தர் தான், 2 பேர் 3 பேர் 4 பேர்லாம் கிடையாது, 1000 பேர் கிடையாது. குரு அப்படிங்கிறது ஒரு ஸ்தானம், அவ்வளோதான். குரு அப்படிங்கிறது ஒரு நபர் கிடையாது. அதனால் உங்கள் குரு எங்கள் குரு அப்படின்லாம் யாரும் கிடையாது. எல்லாருமே கிருஷ்ணருடைய பரம்பரையில் வரவங்க, கிருஷ்ணரை பற்றி சொல்லிக் கொடுக்குறவங்க எல்லாருமே குரு தான். குரு அப்படிங்கிறவர் ஒரு நபராக நாம் பார்க்கக்கூடாது. நபராக பார்த்தோன்னா தான் அது பெரிய அபராதமாக முடிஞ்சு போயிடும், உங்களுடைய குரு எங்களுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இல்லாமல் ஸ்ரீல பிரபுபாதருடைய சிஷ்யர்களாக நாம் எல்லாரையும் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா எல்லாரையுமே நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பின்பற்ற ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம இங்கே பலராம் பிரபு பார்க்க முடியும். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும், மற்ற குருவை சேர்ந்தவராக இருந்தாலும், அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா குரு தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால ஸ்ரீல பிரபுபாதருடைய விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாங்களா, அப்போ எந்த சன்னியாசியாக இருந்தாலும் எந்த குருவாக இருந்தாலும் அதை சொல்கிற நம்ம என்ன பண்ணலாம், பின்பற்றலாம் அப்படின்ற கருத்தில் இருக்கார். அதே தான் பக்தி விகாஸ் மகாராஜ் சொல்லி கொடுத்தார். நான் போய் மகாராஜிட்ட கேட்கும் பொழுது மகாராஜ் சொன்னார், பலராம் பிரபு நல்ல பக்தர், நீ போய் அவர் கீழே சேவை பண்ணு அப்படின்னு சொன்னார். அதே போல் தான் ஜெயபத மகாராஜ் கிட்ட சொல்லும் பொழுதும் அவர்கிட்ட நாம் இந்த மாதிரி பக்தி விகாஸ் மகாராஜ் டிசைபிள் அப்படின்னு சொல்லும்போது வெரி குட், சேவை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் அவங்க உயர்ந்த தளத்தில் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த கிருஷ்ண பக்தியை உலகம் முழுவதும் எல்லார்கிட்டையும் சொல்லிக் கொடுத்தணும் அப்படின்னு ஒரு பேராசை தான். வைசேஷிக பிரபு யாருமே யோசிக்காத விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போனார். எல்லாரும் உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார். மதுரையில் இருக்க எல்லா வீடுகளையும் கதவை தட்டுங்க, எல்லார் வீட்லேயும் ஒரு சின்ன புஸ்தகமாவது கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னார். கேட்கறதுக்கு வேடிக்கையாக வேணா இருக்கலாம், வேடிக்கையான மனிதர்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் யார் ஒருத்தர் கிருஷ்ண பக்திக்காக தங்க வாழ்க்கையவே அர்ப்பணிச்சாங்களோ அவங்களுக்கு வேடிக்கையாக இருக்காது. சின்ன வயசுலேருந்து கிருஷ்ணருக்காகவே யோசித்து, கிருஷ்ணரை பற்றியே பேசி, கிருஷ்ணருக்காகவே தங்களுடைய வேலை, தங்களுடைய குடும்பம், தங்களுடைய பணம், தங்களுடைய அந்தஸ்து, தங்களுடைய பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ண பக்திக்காக மட்டுமே வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு பெரிய உற்சாகமாக இருக்கும். கிருஷ்ண பக்தியை பொழுதுபோக்காக எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அறிவுரைகள்லாம் பொழுதுபோக்காக தான் தோணும். ஆனால் கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது பொழுதுபோக்கு கிடையாது. கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஷ் கோர்ஸ் அப்படின்னா இப்போ MCA MBA எல்லாம் 3 வருஷம் படிக்கணும். ஆனால் அந்த 3 வருஷம் படிக்கிறதுக்கு பதிலாக 2 மாதத்தில் படிக்கக்கூடியதான் கிராஷ் கோர்ஸ். ஸோ 3 வருஷம் சிலபஸை 2 மாதத்தில் படிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 18 மணி நேரத்தில் 20 மணி நேரம் படிக்கணும். படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும், சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதுபோல் கிருஷ்ணர் சொல்லிட்டு போயிட்டார், பல ஜென்மங்களுக்கு அப்புறம் தான் நீ என்னை சேருவேன்னு சொல்லிட்டார். பகுநாம் ஜென்மநாமந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டார். பல ஜென்மங்களுக்கு அப்புறம் என்னை சேருவாப்பான்னு சொல்லிட்டார். ஆனால் பிரபுபா சொன்னார், பல ஜென்மம்லாம் வேண்டாம், ஒரே ஜென்மத்தில் போகணும்னு சொன்னார். ஸோ ஒரே ஜென்மத்தில் போகணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட தீவிரத்தை இருக்கணும், தீவிரமான தன்மை இருக்கணும். தீவிரவாதிகள் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க மற்ற மனுஷங்களை போல் யோசிக்க மாட்டாங்க. கவின்னு சொல்கிறது உண்டு. கவி அப்படின்னா தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். கிராந்ததர்ஷி கவிஹி அப்படின்னு சொல்லுவாங்க. கிராந்ததர்ஷி அப்படின்னா அவங்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும். புரட்சிவாதிகள் சொல்லும், புரட்சியாளர்கள் சொல்லும். அவங்க நம்மளை மாதிரி பார்க்க மாட்டாங்க சமுதாயத்தை. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதோ எனக்கு தங்குறதுக்கு இடம் இருக்கா, திங்கிறதுக்கு சாப்பாடு இருக்கா, போட்டுக்கிறது ட்ரெஸ் இருக்கா, போட்டு எவன் எப்படி போனால் எனக்கு என்ன, என் வாழ்க்கை நல்லா இருக்கா அப்படின்னு நினைக்கிறவன் சாதாரண மனுஷங்க அப்படி தான் இருக்கான் பொதுவாக. ஆனால் நம்ம யார் ஒருத்தர் தீவிரவாதிகள், புரட்சியாளர்கள் யாரை சொல்கிறோம் அப்படின்னா அவங்க தங்களை பற்றி யோசிக்க மாட்டாங்க, சமுதாயத்தை பற்றி யோசிப்பாங்க. இப்படி கஷ்டப்படுறீங்களேடா, கஷ்டப்படுறதையே சந்தோஷம் நினச்சி கஷ்டப்பட்டு இருக்கீங்களே, அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க புரட்சிகரமான விஷயங்கள் எடுத்து சொல்லுவாங்க. அவங்களாம் கவிகள்னு சொல்கிறது உண்டு, கிராந்ததர்ஷிகள்னு சொல்கிறது உண்டு. ஸோ பக்தர்கள் அப்படிப்பட்ட கவிகளாக இருக்காங்க. ஸோ பக்தர்கள் என்றைக்கும் வந்தாலுமே நமக்கு எளிமையான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. எல்லாரும் குடும்பத்தோட குழந்தைகளோட சந்தோஷமாக இருங்க, வாரத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டுருங்க, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்களா, கோயிலில் 2 மணி நேரம் இருந்தீங்களா, பிரசாதம் சாப்பிட்டீங்களா, போயிட்டு இருங்க அப்படின்ட்டு எந்த ஒரு தூய பக்தர் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு புரட்சிகரமான விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போனால் ஒளியே அவங்க நம்ம என்ன பண்ணுறதில்லை, ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஸோ அப்படி புரட்சிகரமான விஷயங்கள் தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்லிக் கொடுத்தார்.
அப்படிப்பட்ட புரட்சிகரமான விஷயங்கள் தான் பக்தி வினோத் தாக்கூர் சொல்லி கொடுத்தார். அப்படிப்பட்ட புரட்சிகரமான விஷயம் தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்தார். அப்படிப்பட்ட புரட்சிகரமான விஷயத்தை தான் ஸ்ரீல பிரபுபாதர் உலகத்துக்கே சொல்லி கொடுத்தார். அப்படிப்பட்ட புரட்சிகரமான விஷயத்தை தான் இன்னைக்கு பக்தர்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க, அவங்க முடிஞ்ச வரைக்கும் பின்பற்றிட்டு தான் இருக்காங்க. பட் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த விஷயத்தை, அந்த மனோபாவத்தை மனசை ஏற்றுக்கணும். இன்னுமே ரொம்ப எளிமையாக ஏதோ 10ஓட 11 வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் பிஸ்னஸில் போகணும் அப்படின்னா நம்பர் 1 இருக்கணும்னு நினைக்கிறோம், முன்னேறணும்னு நினைக்கிறோம். கல்வி படித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு நினைக்கிறோம். நாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும் ஃபஸ்ட் கிளாஸாக ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாத்துலேயுமே பிரத்யேகமாக இருக்கணும்னு நினைக்கிறோம், பெக்யூலராக இருக்கணும், பர்டிகுலராக இருக்கணும், டிஸ்டிங்க்டடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பக்தின்னு வரும்பொழுது 10ஓட 11 இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பக்தின்னு வரும்போது எல்லாரும் போல் ஒரே மாதிரி எல்லாரும் இருக்கட்டும், நம்மளும் இதே மாதிரி இருந்துட்டு போகலாம், நமக்கு என்ன, எல்லாரும் போல இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பக்திக்கு வந்துட்டோம் அப்படின்னா நான் கிருஷ்ணருக்கு எப்படி சேவை பண்ணுறது, இது எல்லாரும் ஆலோசனை பண்ணும். ஏன்னா கிருஷ்ணர் அப்படின்றவர் தனியான நபர் இல்லையா, அதனால் எல்லாரை போல நம்ம கிருஷ்ணர் அன்பு செலுத்த முடியாது. நாம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பெக்யூலராக அன்பு செலுத்தணும், பெக்யூலராக சேவை பண்ணும். ஸோ அப்படி ஒவ்வொரு சன்னியாசிகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு சேவை எடுத்துக்கிட்டாங்க. பிரபுபாதருடைய சேவையில் ஒவ்வொரு முக்கியமான சேவை எடுத்துட்டாங்க. அதில் பக்தி விகாஸ் மகாராஜ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அதிகம் பேசுகிறார். அந்த பேசுகிற விஷயத்தை இப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னா புஸ்தகமாக எழுதி வச்சிட்டார். ஏன்னா பேசுறது கூட மறந்து போயிடும், ஆனால் புஸ்தகமாக எழுதிட்டோம் அப்படின்னா அது லா புக்காக தங்கி போயிடும். ஸோ அந்த இஸ்கான் அப்படிங்கிறது பிரபுபா சொல்லியிருக்கார், அடுத்த 10,000 வருஷத்திற்கு இந்த இஸ்கான் இருக்கும், இந்த உலகத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்கார். இருக்கணும் அப்படின்னா இருக்கணும், அதற்கு வழிகாட்டிகள் வேணும். ஏன்னா நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், திடீர்னு வழி தவறி போக ஆரம்பிச்சிடும். எதுவாக இருந்தாலும் அப்படி தான், வண்டியே ஓட்டிகிட்டு இருக்கோம், ரொம்ப நல்ல வண்டி தான், நல்ல பவர் ஸ்டேரிங்லாம் இருக்குது, நல்ல ரோடு தான். ஆனாலுமே வண்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன கொஞ்சம் ஆஃப் ட்ராக் போக தான் ஆரம்பிக்கும். ஆஃப் ட்ராக் போகாமல் எந்த வண்டியுமே கிடையாது. அப்படி தான் சமுதாயத்துலேயும் சரி, இல்லை ஆன்மீக இயக்கங்களையும் சரி, நாம் என்ன பண்ணுவோம், அப்பப்போ ஆஃப் ட்ராக் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி போக விடாமல் நம்மளை சரிப்படுத்துறதுக்கு தான் பக்தர்களுடைய சங்கம் அப்படிங்கிற தேவை. அதனால் பக்தி விகாஸ் மகாராஜனுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே யாருக்கிடையாது தவறு இருந்துச்சு அப்படின்னா அதை சொல்லிடுவார். வெறுமனே பொய்யான வகையில் நான் பணிவாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், பிரபு நீங்களும் நல்லா இருக்கேன், நானும் நல்லா இருக்கேன், வாஞ்சா கல்ப இல்லையா, நானும் ரொம்ப பணிவாக இருக்கேன் அப்படின்றது இல்லாமல், உண்மையான பணிவு அப்படிங்கிறது ஒரு பக்தருக்கு எடுத்து சொல்லி அவங்க செய்யக்கூடிய விஷயங்களில் அவங்க நல்ல விஷயங்கள் செஞ்சால் அவங்கள பாராட்டுறதும், அவங்க ஏதாவது சின்ன வகையில் தவறு செஞ்சாங்க அப்படின்னா அதை திருத்தக்கூடிய வகையில் அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதும் தான் உண்மையான பணிவு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப குறிப்பாக இருக்கக்கூடியவர். இதனால் எந்த கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, இதனால் என்னை நிறைய பேர் வரவேற்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல, எனக்கு அதனால் பிரச்சனை கிடையாது. நான் இந்த உலகத்துக்கு என்னை எல்லாரும் புகழ்வதற்காகவோ வரவேற்பதற்காகவோ வரல. நான் இந்த உலகத்துக்கு வந்தது ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஏதாவது வகையில் சேவை பண்ணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படிப்பட்ட புரட்சிகரமான ஒரு பக்தர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய வழிகாட்டுதல கீழே சேவை பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்படிப்பட்ட குரு மகாராஜா கிட்ட நாங்கள் மறுபடியும் வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு எங்களை சரியான வழி நடத்துங்க. எல்லாரும் கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டோம், ஸோ போய் சேரணும் இல்லையா, வந்தால் பெருசு கிடையாது. எல்லாரும் வண்டியில் ஏறியாச்சு, அந்த வண்டி சரியான ட்ராக்கில் போனால் சரியான இலக்கை இப்போ அடைய முடியும். தவறான கொஞ்சம் ஆஃப் ட்ராக் போச்சு அப்படின்னா எங்கேயோ கொண்டு போய் நம்ம தள்ளி விட்டுரும். அதனால் சரியாக வழி நடத்தி எங்களை சரியான பாதையில் கொண்டு போய் கிருஷ்ணருடைய சேவையில் இணைக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு பிரார்த்தனையாக இந்த பக்தி விகாஸ் மகாராஜனுடைய வியாச பூஜை தினம் அன்னைக்கு கேட்டுக்கிறோம். இந்த மகாராஜனுடைய இந்த மகாராஜனுடைய வியாச பூஜைக்கு உதவிகரமாக இல்லை உறுதுணையாக இருந்த கோயில் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பக்தர்களுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருந்த எல்லா பக்தர்களுக்கும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். His Holiness Bhakti Vikas Maharaj Vyasa Puja Maha Mahotsav ki jai, Srila Prabhupada ki jai.